வலைக்கும் அஸ்ஸலாம். நம்ம இஷா தொழுதுட்டு இத்திரு தொழுகிறோம். இத்திரு தொழுவும் போது தஹஜ்ஜுத் தொழுகிறோன்னு சொல்லிட்டு தொழுகாமல் விட்டுடுறோம். விட்டதுக்கப்புறம் தூங்கிட்டாக்கா சுத்தமாக அதை நிறைவடையாதுன்னு சொல்கிறாங்க. வித்திரு தொழுகை தொழலை. இஷா தொழுகலாம். அதை பற்றி எனக்கு விளக்குங்க. சரி, இப்போ இஷாவுக்கு அப்புறம் வித்திரு தொழுகை தொழுதுகிட்டு வரேன். இரவு தொழுகை தொழ வேண்டும், இரவுல எழுந்திருச்சு முழிச்சு இரவு தொழுகை தொழ வேண்டும் அப்படிங்கிறதுனால சில நேரத்தில் வித்திரு தொழுகை தொழாமல் படுக்கிறேன். சில நேரங்கள் அப்படியே தூங்கிடும் பொழுது அந்த தொழுகை முழுமை பெறவில்லை, வித்திரு தொழாததுனால அந்த இஷா தொழுகை முழுமை பெறவில்லை என்று சொல்றாங்களே, இது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இது இது இப்படியாக சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாகவே வித்திரு தொழுகையை நம்ம மக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா வித்திரு வாஜிபு அப்படிம்பாங்க. வித்திரு தொழுகைக்கு பெயர் என்ன சொல்லுவாங்க? வித்திரு வாஜிபு, வித்திரு வாஜிபுபாங்க. வாஜிபுனா என்ன? கட்டாயம். வித்திரு வாஜிப்னா வித்திரு கட்டாயம்ங்கிற மார்க்கம் எங்கேயாவது சொல்லி இருக்குதா அப்படின்னு கேட்டா எங்கேயுமே மார்க்கம் சொல்லல. வித்திரு தொழுகையை கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மார்க்கம் எங்கேயாவது சொல்லி இருக்குதா? இல்லை. இது மக்களிடத்தில் மக்களுடைய புழக்கத்துல மக்கள் என்ன பண்றாங்க? வித்திரு வாஜிபு வித்திரு வாஜிபுன்னு சொல்றாங்க. ஆனால் அப்படியாக மார்க்கம் இந்த வித்திரு தொழுகையை கட்டாயம் என்று எங்கேயுமே சொல்லித்தரல. கட்டாயமான தொழுகை என்பது ஐவேளை தொழுகை தான். ஃபஜ்ரு, லுஹரு, அசரு, மகரிப், இஷா, இந்த ஐவேளை தொழுகை தான் கட்டாயமான தொழுகையை தவிர வித்திரு என்பது கட்டாயமானது கிடையாது. அது அதிகம் வலியுறுத்தப்பட்டது. ஃபஜருடைய முன் சுன்னத்தை நம்ம கட்டாயம்னு சொல்லுவோமா? கட்டாயம் சொல்ல மாட்டோம். அது ரசூலுல்லாஹ் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அதுபோலத்தான் இந்த வித்திரு தொழுகை என்பது நபிகள் நாயகத்தால் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட தொழுகைன்னு சொல்லலாமே தவிர அது கடமையான தொழுகை கிடையாது. இப்ப அந்த தொழுகையை தொழலைன்னா நமக்கு முழுமை அடையாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி மார்க்கம் எங்கேயுமே கற்றுத்தரல. அது முக்கியத்துக்குரிய தொழுகை, அதை தொழுதால் நன்மை, அதை விட்டுட்டால் நம்முடைய தொழுகையில ஏதாவது குறைவு ஏற்பட்டுடும்னோ, அதை விட்டுட்டால் நமக்கு பாவம்னோ மார்க்கம் எந்த இடத்திலையுமே சொல்லவில்லை என்பதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப வித்திரு தொழுகையை பொறுத்தவரையில அந்த இஷாவுக்கு பிறகு நாம நிறைவேற்ற வேண்டியது வித்திரு தொழுகை. இஷாவுக்கு பிறகு நிறைவேற்ற வேண்டிய தொழுகை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரை இஜ்அலு ஆகிர ஸலாத்திக்கும் வித்ரா, உங்களுடைய இறுதி தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப அதை வித்திரை இரவு தொழுகையில இறுதியாக வித்திரை ஆக்கி கொள்ளுகள்னு சொல்லி அதே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சில நேரங்கள்ல ஒரு அனுமதியையும் தராங்க. என்ன அனுமதி அப்படின்னா, இப்ப வித்திரு தொழுதுட்டு நம்ம படுத்துட்டோம். இஷாவுக்கு பிறகு இஷாவு தொழுதுற நேரத்திலேயே வித்திர தொழுதுட்டு நம்ம படுத்துட்டோம். திடீர்னு இரவுல விழிப்பு வருது. முழிப்பு வந்த உடனே நாம இரவு தொழுகை தொழுவணும்னு நினைக்கிறோம், தஹஜ்ஜத் தொழுகை தொழுவணும்னு நினைக்கிறோம். இப்ப என்ன நினைக்கிறோம்? ஆஹா, வித்திர தொழுதுட்டோமே, இப்ப எப்படி நம்ம தஹஜ்ஜத் தொழுகிறது அப்படின்னு ஒரு பயம் வருது. இப்படி பயந்து அதை விட்டுவிட வேண்டுமா அப்படின்னு கேட்டா அப்படி அவசியம் இல்லை. நாம தொழுது கொள்ளலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் இரவு தொழுகை தொழுகிறாங்க. இரண்டு ரக்காத்துகளாக இரவு தொழுகை தொழுகிறாங்க. தொழுது விட்டு வித்திரையும் ரசூலுல்லாஹ் முடிக்கிறாங்க. வித்திரு தொழுது முடிச்சுட்டாங்க. முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் படுத்து உறங்கிடுறாங்க. உறங்கிய பிறகு அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு தூக்கத்திலிருந்து முழிப்பு வருகிறது. காலையில எழுந்திருச்சிடுறாங்க. ஆனால் ஃபஜருக்கு இன்னும் பாங்கு சொல்லப்படலை. ஃபஜருக்கு இன்னும் பாங்கு சொல்லப்படலை. அப்ப ஃபஜருக்கு பாங்கு சொல்லப்பட்டுட்டா மொத்தமா நேரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபஜர்னுடைய நேரம் தொடங்கிடும். இப்ப ஃபஜருக்கு பாங்கினுடைய நேரம் இன்னும் வரல அப்படிங்கிறதுனால ரசூலுல்லாஹ் இன்னொரு 2 ரக்காத்து இரவு தொழுகை தொழலாம் நாடுறாங்க. நாடி ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. அப்ப தொழுவும் பொழுது ரசூலுல்லாஹ் எதை யோசிக்கல? ஆஹா, வித்திரு தொழுதுட்டோமே, இப்ப எப்படி தொழுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் யோசிக்கல. வித்திரு தொழுது இருந்தாலும் ஏற்கனவே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வித்திரை நிறைவேற்றி இருந்தாலும் ஃபஜருக்கு எழுந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னும் ஃபஜருக்கு நேரம் இருக்குது, பாங்குக்கு இன்னும் நேரம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் பொழுது, அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதில் ஒரு 2 ரக்காத்தை ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க என்பதை நம்மால் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அந்த செய்தி எப்படி புரிந்து கொள்வது? இப்போ வித்திருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. வித்திரு தொழுகை என்பதை போல வித்திருக்கு ஒற்றைப்படை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. 1, 3, 5 இருக்குல்ல, இதுக்குதான் ஒற்றைப்படைன்னு சொல்லப்படும். இந்த ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நம்முடைய மொத்த தொழுகையினுடைய எண்ணிக்கை அடங்கிடணும். இப்ப உதாரணத்துக்கு நாம இரவு தொழுகை தொழுகிறோம், சரியா? இரவு தொழுகை தொழுகிறோம், ஒரு 8 ரக்காத்து இரவு தொழுகை தொழுகிறோம், 3 ரக்காத்து வித்திரு தொழுகிறோம், மொத்தம் எத்தனாச்சு? 11 ஆச்சு. இப்ப நமக்கு திரும்ப தொழுதுட்டு படுத்துடுறோம். திரும்ப முழிப்பு வருது.
ஒரு 2 ரக்காத்து தொழுணும்னு நினைக்கிறோம். இப்போ 2 ரக்காத்து தொழுதா எத்தனை ரக்காத்து ஆயிடுச்சு? 11 2 13 ஆயிடுச்சு. 13 ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? ஒற்றைப்படை. இப்ப நம்ம திரும்ப என்ன பண்ணிடக்கூடாது, இந்த ஒற்றைப்படையோடு முடிச்சுக்கணுமே தவிர திரும்ப என்ன பண்ணிடக்கூடாது, ஆஹா கடைசியா வித்திராக்கணும்னு சொல்லி இன்னொரு வித்திரு தொழுதக்கூடாது. இன்னொரு வித்திரு தொழுதா எத்தனை என்னவா மாறிடும்? இரட்டைப்படையா மாறிடும். இப்ப 13 ரக்காத்து வந்துருச்சு, நீங்க ஒரு ரக்காத்து வித்திரு தொழுதாலும் என்னவா ஆயிடும்? 14 ஆயிடும், இரட்டைப்படை ஆயிடும். அப்படி இரட்டைப்படையாக ஆக்கக்கூடாது, ஒற்றைப்படையில முடிக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு அனுமதி இருக்கிறது. வித்திரு தொழுது விட்டு நாம படுத்தாலும் பிறகு நமக்கு முழிப்பு வரும் பொழுது தஹஜ்ஜத் தொழுவ நினைக்கிறோம்னா அதற்கும் ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க என்பதை இந்த செய்தியிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப வித்திரு என்பது தொழாம படுத்துட்டா அது பரிபூர்ணமாகல, நம்முடைய தொழுகை முழுமையடையல அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கத்துல எங்கேயுமே சொல்லப்படல. வித்திரு என்பது முக்கியத்துவப்படுத்தப்பட்ட தொழுகை தானே தவிர அது கட்டாயம் கிடையாது. அதை நிறைவேற்றலைன்னா ஒரு குறை இருக்குதுன்னோ, அது நிறைவேற்றலைன்னா பாவம்னோ கிடையாது, எங்கும் அப்படி சொல்லப்படவில்லை என்பதை புரிஞ்சுக்கணும். டோக்கன் நம்பர்